ஸோ இப்போ நம்ம அடுத்தது ரிவ்யூ டேப்பில் பார்க்க போகிறது ஆல்டர்னேட் டெக்ஸ்ட், ஆல்ட் டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது? குளோபல் எக்ஸாமில் இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ரிவ்யூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் அக்சசிபிலிட்டி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஆல்ட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம எதுவுமே அங்கே டைப் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம இமேஜ் ஆட் பண்ணால் மட்டும்தான் ஆல்ட் டெக்ஸ்ட்டு எனேபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஓகேவா? அந்த இமேஜ் எங்கே இருக்குது? நீங்கள் சேவ் பண்ண கூட அவசியம் இல்லை, ஆல்ரெடி சேவ் தான் இருக்கும், சேவ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இந்த பேஜில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆப்ஷன் வரும். ஓகே, ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல, அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே காப்பி. எல்லாத்துக்குமே 2 ஆப்ஷன் இருக்குது, இதுக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு செல்லில் கொண்டு போயிட்டு ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட்டு கொடுங்க. பேஸ்ட் ஆகிடுச்சா? பேஸ்ட் ஆகிருக்கு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பர்மேன் ஒரு செல்லில் F3ல் பேஸ்ட் ஆகிருக்கார். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதெல்லாம் பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணால் பிக்சர்னு வருதா? பிக்சர் இருக்குது, நம்புவோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? செக் அக்சசிபிலிட்டி போயிட்டு ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே வரல. நான் திரும்ப அந்த ஃபோட்டோவை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் இன் செல் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு செல்லுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்லுக்குள்ளே கரெக்டாக பிளேஸ் ஆகிடும். இப்போ திரும்ப நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ரிவ்யூ டேபுக்கு போயிட்டு ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எனேபிள் ஆகிருக்கும். ஆயிடுச்சா? ஸோ ரிவ்யூ டேப் நம்ம அங்கே உள்ளே போயிட்டு அக்சசிபிலிட்டியில் ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இமேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எனேபிள் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ட் டெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அது இமேஜோட நேம் தான் கொடுக்கணும். ஸோ இமேஜோட நேம் என்ன? சூப்பர்மேன். ஓகேவா? ஸோ சூப்பர்மேன் கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜுக்கான நேம் நம்ம கொடுத்தாச்சு, கொடுத்துட்டோம் இல்லையா? இப்போ அது கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணணும்ல. செக் பண்ணுறதுக்கு ஆல் டெக்ஸ்ட் மறுபடியும் போனீங்கன்னா அந்த நேம் இங்கே காட்டணும். காட்டுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இமேஜை டெலீட் பண்ணிவிட்டு பார்க்குறேன் இப்போ என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு நீங்கள் ஆல்ட் டெக்ஸ்ட்டை போய் செக் பண்ணிங்கன்னா ஆல்ட் டெக்ஸ்ட்டில் எதுவுமே வராது, ஏன்னா இமேஜ் இருந்தால் தான் அந்த நேமை வந்து அப்ளிகேபிள் ஆகும். ஸோ இமேஜ் இல்லாதனால ஆல்ட் டெக்ஸ்ட்டுமே இருக்காது. ஓகேவா? ஸோ ஆல்ட் டெக்ஸ்ட்டுங்கிறது ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இமேஜுக்கான ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். எல்லா எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எக்ஸலை நம்ம ஜஸ்ட் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த ப்ராஜெக்ட்டுமே எக்ஸலில் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டோட இமேஜஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயின் கோச் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி இருக்குன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மிஷினரிஸ், காம்போனன்ட்ஸ், எல்லாத்தோட டயக்ராம்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய இமேஜஸ் எல்லாமே எக்ஸலில் தான் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய பிளானுமே எக்ஸலில் தான் இருக்கும். ஸோ அப்போ நிறைய இமேஜஸ் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இமேஜஸுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுத்து நேம் கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே அவுட்புட் வந்துதா? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஒருத்தருக்கும் வரல.
அது மாதிரி தான் இருக்குது. ஸோ திரும்ப ட்ரை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை நான் பண்ண ப்ராசஸை திரும்ப பண்ணினா வரும். ஸோ நான் திரும்ப பண்ணி காட்டுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்.